Assalamu alaikum students. Unit 1 exercise 1.4 question number 1. Solve the following system of linear equation by Grammar rule. சரிங்களா, Grammar rule மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். சோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. நான் சொல்யூஷன் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அகைன் எழுதிக்கிறேன். சோ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு தான் நமக்கு என்ன இருக்கணும்னா நம்பர்ஸ் இருக்கணும். அப்போ இந்த 16 வந்து நான் ரைட் சைடு மூவ் பண்ண போறேன். அண்ட் சேம் டைம் இந்த -7 என்ன பண்ண போறேன், ரைட் சைடு மூவ் பண்ண போறேன். சரிங்களா, அப்புறம் இங்க எழுதி காட்டுறேன் பாருங்க. given that 5x minus 2y இந்த 16 வந்து ரைட் சைடு வந்து -16 ஆகும். இந்த x plus 3y இந்த 7 வந்து plus 7 ஆகும், சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா, நம்ம கிராமர் ரூல்ல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேணும், del வேணும். அடுத்து நமக்கு யார் வேணும்னா del x வேணும். அடுத்து நமக்கு யார் வேணும்னு பார்த்தீங்கன்னா del y நமக்கு தேவைப்படும். இந்த மூணு விஷயம் இருந்தா போதும், xy ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு டெல்னா என்ன எழுதுறேன் பாருங்க. டெல்னா இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் x உடைய கோஎஃபிஷியன்ட் 5, y உடைய கோஎஃபிஷியன்ட் -2, x உடைய கோஎஃபிஷியன்ட் 1 and y உடைய கோஎஃபிஷியன்ட் 3 எழுதிருக்கேன் பாருங்க. சோ இத நம்ம டிட்டர்மின் பண்ண தெரியணும். சோ வந்து ஆன்சர் வந்து 15 and மைனஸ் இங்க ஒரு -1 பிளஸ்ஸா மாறும், ஒரு +2. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 17 does not equal to 0. சரிங்களா, இது ஏன் does not equal to 0 ன்னு வருதுன்னு சொல்றேன், பின்னால பார்த்துட்டே வாங்க. சோ அடுத்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு del முடிஞ்சிட்டு அடுத்து நமக்கு யார் வேணும், del x வேணும். அப்ப del x என்ன அர்த்தம்னா நல்லா கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து x, இந்த x உடைய வேல்யூவை தூக்கிட்டு இந்த ஈக்குவல் டு ரைட் சைடு உள்ள இந்த கான்ஸ்டன்ட் டேர்மத்துக்கு நான் இன்புட் பண்ண போறேன். அப்ப எப்படி மாறுது பாருங்க, del x ஈக்குவல் டு இந்த 5 இந்த -1 வந்து ரிமூவ் ஆயிட்டு -16 7 வந்துரும் பாருங்க. அதுக்கு பதிலா இந்த y உடைய வேல்யூ அப்படிதான் இருக்கும், -2 and 3 அப்படிதான் இருக்கும். சோ இந்த ரெண்டு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து டிட்டர்மின் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா -48 and -14 இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா -34. சோ நமக்கு del x முடிஞ்சிட்டு அடுத்து நமக்கு யார் வேணும்னா del y வேணும். சோ del y னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த -2 இந்த 3 வந்து ரிமூவ் ஆயிட்டு இதுக்கு பதிலா -16 7 வரும். இந்த 5 1 அப்படிதான் இருக்கும். நமக்கு del y equal to 5 1. அப்போ இந்த -2 இந்த 3க்கு பதிலா -16 and 7 இன்புட் பண்ணணும். இதை நீங்க ஃபர்தரா டிட்டர்மின் பண்ணீங்கன்னா ஆன்சர் 35 மைனஸ் ஒரு பிளஸ்ஸா மாறிடும், ஏன்னா அங்க ஒரு மைனஸ் வரும். சரிங்களா, ஃபார்முலா படி +16. அப்ப ஆன்சர் 35 + 16 ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு என்ன வரும், 51 வரும். ஸோ நமக்கு del y கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. நமக்கு del தெரியும், del x தெரியும், del y தெரியும். பை த கிராமர் ரூல் படி என்ன ஃபார்முலா, x is equal to del x by del. அப்போ del x உடைய வேல்யூ -34 இருக்கு, del உடைய வேல்யூ 17 இருக்கு. ஏன் சார் இந்த does not equal 0 போடுங்க அப்படின்னா, இப்போ del உடைய வேல்யூ இன் கேஸ் ஆஃப் இந்த இடம் 0வா மாறிடுச்சுன்னா எனி நம்பர் டிவைட் பை 0 is called as infinity. நமக்கு ஆன்சர் இல்லாம போயிடும். அதனால தான் எப்பவுமே del உடைய வேல்யூ எப்படி வராது, 0வா மட்டும் வராது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் -2 and y உடைய வேல்யூ del y divided by del போடுங்க. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும் 3 வரும். சோ இந்த x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 1லயோ அல்லது ஈக்குவேஷன் நம்பர் 2லயோ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, நமக்கு தேவையான ரிசல்ட் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடண்ட்ஸ். எக்ஸர்சைஸ் 1.4ல क्वेश्चन நம்பர் 1ல சப்டிவிஷன் 2 சால்வ் பை தி ஈக்குவேஷன் பை தி கிராமர் ரூல். சரிங்களா, 3/x plus 2y equal to 12 and 12 divided by x plus 3y equal to 13 கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம 1 divide by x இப்படி சால்வ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன், அல்டர்னேட்டிவா பண்ண போறேன். அப்ப இந்த இதை டிவைட் பை x இருந்துச்சுன்னா நம்ம வந்து நியூமரேட்டர்ல a சேர்க்க போறோம். சரிங்களா, அப்ப let 1/x is equal to a அப்படின்னு போட்டு அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற போகுதுன்னா இந்த இடத்துல மேல வந்து a வரும், சேம் டைம் இங்க என்ன வரும், மேல வந்து என்ன வந்து ஆட்டோமேட்டிக்கா a வரப்போகுது. அப்ப 3a plus 2y equal to 12 மாறப்போகுது. அண்ட் சேம் டைம் இது எப்படி எழுதலாம், 2a plus 3y equal to 13. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போற வேல்யூ யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்க போற வேல்யூ யாருன்னு பாத்தீங்கன்னா a and y. ஆனா நமக்கு சம்ல உள்ள வேல்யூ யாருன்னு பாத்தீங்கன்னா x and y. அப்ப நமக்கு இந்த a கண்டுபிடிச்சு நம்ம x ஆ கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, அப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் del கண்டுபிடிக்க போறேன். del equal to determinant of a உடைய கோஎஃபிஷியன்ட் 3 and y உடைய கோஎஃபிஷியன்ட் 2. அடுத்த செகண்ட் ரோல a உடைய கோஎஃபிஷியன்ட் 2 and y உடைய கோஎஃபிஷியன்ட் 3. இதை நீங்க என்ன பண்ணுங்க, டிட்டர்மினேஷன் பண்ணீங்கன்னா 9 - 4 equal to ஆன்சர் வரும் 5 does not equal to 0. சோ del முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது del x கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த இடத்துல a இருக்கு. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, a இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்க போறது del a தான் சொல்லி நீங்க del x ன்னு எழுத கூடாது. அப்போ del a equal to இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உள்ளது யாருன்னா a. அப்போ இந்த a ல உள்ள இந்த காலத்தை ரிமூவ் பண்ணி இந்த 3யும் இந்த 2யும் ரிமூவ் பண்ணீங்கன்னா அதுக்கு பதிலா 12 13 இன்புட் பண்ணணும். சரிங்களா, 12 13 இன்புட் பண்ணணும். சோ மீதி அப்படிதான் இருக்கும். சோ இதுக்கு என்ன பண்ணுங்க,
டிட்டர்மினேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் 36 மைனஸ், ஸோ இந்த ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 26ன்னு வரும். ஸோ இப்போ ஆன்சர் 10 வரும். சரிங்களா? அப்போ டெல் ஏ தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த என்ன இருக்குது? இந்த இடத்துல செகண்ட் வந்து ஒய் இருக்குதுனால நம்ம கவனிக்கப்படுது டெல் ஒய். டெல் ஒய் ஈக்குவல் டு இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன இருக்காங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் இன்புட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 12 13 வரும். இந்த 3 2 அப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை இதை டிட்டர்மின் பண்ணினா ஆன்சர் 39 மைனஸ் 24 ஈக்குவல் டு ஆன்சர் 15 நமக்கு வரும். ஸோ நமக்கு டெல் ஏ தெரியும், டெல் ஒய் தெரியும், டெல் தெரியும். நான் கண்டுபிடிக்க போறது பை கிரேமர் ரூல் படி நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரைக்கும் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு டெல் ஏ பை ஏ. ஆன்சர் டெல் ஏயோட ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 டிவைட் பை 5 ஆன்சர் 2. ஆனால் நமக்கு கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷன்ல எக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by x எழுதலாம். 1 by x is equal to 2. அப்போ ரெசிபியபிளாக மாற்றினா x is equal to 1 by 2 வரும். அடுத்து நமக்கு y வேணும். அப்போ y equal to del y divide by del எழுதி ஆன்சர் 15 divide by 5 equal to 3. That's the result. Assalamu alaikum students. Exercise 1.4ல question number 1ல subdivision 3 கிரேமர் ரூல் மூலமா இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போச்சுன்னா இப்போ நம்ம கொடுத்துக்கிறது 3 ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு டெல் அண்ட் டெல் எக்ஸ், டெல் ஒய் அண்ட் டெல் இசட். ஏன்னா வந்து இங்க எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒரு வேரியபிள் இருக்கு, ஒய் ஒரு வேரியபிள் இருக்கு, இசட் ஒரு வேரியபிள். அப்புறம் 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்ல சேர்த்து 4 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறது பாத்தீங்கன்னா டெல். டெல் எப்படி எழுதுன்னு பாருங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3 அண்ட் -1. இது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ எப்படி எழுதுன்னு பாருங்க. 2 ஒரு -1 ஒரு 2. தேர்ட் ரோ எப்படி எழுதுன்னு பாருங்க. 4 3 2. இது என்ன பண்ண போறேன்? நான் வந்து ரோ 1 வச்சு என்ன பண்ண போறேன்? நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ ரோ 1 வச்சு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? இந்த இடத்துல 3 போடுங்க. 3 போட்டு இந்த ரெண்டையும் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ப ஆன்சர் -2 அண்ட் ஒரு -6. அடுத்து மைனஸ் போட்டுட்டு, சரிங்களா? இது மைனஸ் போட்டுட்டு -3 போடணும். அப்போ நம்ம இந்த செகண்ட் எலிமெண்ட் இதை எடுத்தீங்கன்னா நம்ம அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இவங்களையும் அண்ட் சேம் டைம் நான் என்ன பண்ணணும்? இவங்களையும் நான் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் 4 -18 வரும். அடுத்து என்ன பண்ணணும்? நமக்கு வந்து இந்த இடத்துல -1 போடணும். -1 போட்டா நான் ஃபர்ஸ்ட் இந்த 2 3 6 இவங்களையும் அண்ட் 4 into 1 -4 இவங்க என்ன பண்ணணும்? நான் வந்து ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ நம்ம டிட்டர்மின் நல்லாவே தெரியும். ஸோ இதுபடி நீங்க ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா -8 3 into -8 -3 into -4 -1 into 10 வரும். ஸோ இதை ஃபர்தரா மல்டிப்ளை பண்ணா ஒரு -24 ஒரு +12 ஒரு -10 வரும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா -34 + 12 வரும் ஈக்குவல் டு ஆன்சர் -22 does not equal to 0 வரும். ஃபர்ஸ்ட் டெல் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா அடுத்து என்ன பண்ண போறோம்? டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல் எக்ஸ் என்ன அர்த்தம்னா இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இந்த எக்ஸ் உடைய வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக இந்த 11 இன்புட் பண்ணணும், இந்த 9 இன்புட் பண்ணணும், ஆல்சோ இந்த 25 இன்புட் பண்ணணும். அப்போ டெல் எக்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. del x equal to 11 9 25 மற்ற காலம் 2 காலம் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இதே நம்ம என்ன பண்ணணும்? ரோ 1 வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ நம்ம நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் எக்ஸ்பேன்ஷன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்தா நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா -44 வரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் del x. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் கவனிச்சீங்கன்னா டெல் ஒய் கண்டுபிடிக்க போறேன். டெல் ஒய்னா இந்த டெல்லில் இந்த ஒய் இருக்கு, இந்த ஒய்ல உள்ள இந்த காலத்தை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு இந்த 11 இந்த 9 இந்த 25 நான் என்ன பண்ண போறேன்? ரீப்ளேஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க டெல் ஒய் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் காலமும் தேர்டு காலமும் அப்படிதான் இருக்க போகுது. அப்ப இந்த காலம் இந்த செகண்ட் காலம் மட்டும் 11 9 25 சேஞ்ச் ஆயிரும். இதையும் என்ன பண்ண போறேன்? ரோ 1 வச்சு என்ன பண்ண போறேன்? நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போறேன். ஸோ இதை நீங்க ஃபர்தரா எக்ஸ்பேன்ஷன் பண்ணி இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து -66 வரும். இது வந்து டெல் ஒய்ன்னு வரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்னா டெல் இசட். சரிங்களா? டெல் இசட் அர்த்தம் இந்த கடைசி காலங்கிறது இசட்டுடைய வேல்யூ. அப்ப இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 11 இந்த 9 இந்த 25 நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்போ டெல் இசட் ஈக்குவல் கவனிச்சிங்கன்னா இந்த தெரியும் 11 9 25 ரீப்ளேஸ் ஆயிடு. ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் அப்படிதான் இருக்கும். இதே என்ன பண்ணுவேன்? ரோ 1 வச்சு என்ன பண்ண போறேன்? எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த இது வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து வந்துடும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் -88 வரும். ஸோ நமக்கு டெல் எக்ஸ் தெரியும், டெல் ஒய் தெரியும், டெல் இசட் தெரியும், டெல் தெரியும். பை த கிரேமர் ரூல் படி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைட் பை டெல்லுடைய ஃபார்முலா -44 டிவைட் பை -22 ஆன்சர் 2. ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் டிவைட் பை டெல்லுடைய ஃபார்முலா -66 டிவைட் பை -22. இசட்டுடைய வேல்யூ டெல் இசட் டிவைட் பை டெல்லுடைய ஃபார்முலா ஆன்சர் வந்து 4.
Assalamu alaikum students. Exercise 1.4 question number 1 subdivision 4. 3 by x minus 4 by y minus 2 by z minus 1 equal to 0. 1 by x plus 2 by y plus 1 by z minus 2 equal to 0. 2 by x minus 5 by y minus 4 by z plus 1 equal to 0. So first step என்ன பண்ணணும்னா எப்பவுமே இந்த கிரேமர் ரூல் மெத்தட் பண்ண சொல்ல நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஈக்குவல் டு ரைட் சைடு இருக்கணும். அப்போ இந்த -1 இந்த சைடு மூவ் பண்ணிருங்களா +1 நமக்கு மாறிடும். ஆல்சோ இந்த -2 இந்த சைடு மூவ் பண்ணிருங்க நமக்கு எதுவா மாறிடும் +2 சேஞ்ச் ஆயிரும். அண்ட் இந்த +1 இந்த சைடு மூவ் பண்ண எதுவா மாறிடும் நமக்கு வந்து -1 நமக்கு சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? இப்போ நமக்கு இதை எப்படினாலும் ரெண்டு விதமா பண்ணலாம். நான் இந்த டிவைட் பை எக்ஸ் ஒய் இசட் வச்சு நான் பண்ண போறேன். இன்னும் நீங்க 1 பை எக்ஸுக்கு பதிலாக ஏ, 1 பை ஒய்க்கு பதிலாக பி, 1 பை இசட்க்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க சீன் எடுத்துக்கிற சப்ஸ்டிட் பண்ணி பண்ணுங்க. நான் டைரக்டா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு டெல் வேணும். சரிங்களா? டெல்னா என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 1 பை எக்ஸ் 1 பை ஒய் 1 பை இசட். அங்க பாருங்க டெல் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ 3 -4 and -2. சரிங்களா? இந்த 1 வந்து ரைட் சைடு மூவ் ஆயிட்டு. அதை அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரோ 1 +2 and +1. சரிங்களா? தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா 2 -5 -4. இதை என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு என்ன போறேன் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், டிட்டர்மினேஷன் பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் 3 வரும், அடுத்து -8 and +5. அடுத்து இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா ஒரு +4 வரும் and -4 ஒரு -2. அடுத்து ஒரு -2 வரும், ஒரு -5 ஒரு -4. பாருங்க இது ஃபர்தரா நம்ம என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா நமக்கு தேவையான ரிசல்ட் வரும். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு -15 does not equal to 0. This is called as del. சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல நம்ம x கிடையாது 1 by x இருக்கிறதுனால del 1 by x கண்டுபிடிங்க. நல்லா கவனிங்க, del 1 by x. சரிங்களா? அப்ப del 1 by x என்ன அர்த்தம், இந்த ஃபர்ஸ்ட் இதுல உள்ளது வந்து 1 by x உடைய வேல்யூன்னு அர்த்தம். அப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 இந்த -2 இந்த -1 என்ன பண்றேன் நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் அப்படிதான் இருக்கும். இதை என்ன பண்ண போறேன் ரோ 1 வச்சு என்ன பண்ண போறேன் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ 1 ஆன்சர் -8 ஒரு +5, அடுத்து +4 இன்ட்டு -8 ஒரு +1, அடுத்து -2 இன்ட்டு ஒரு -10 ஒரு +2 வரும். இதை நீங்க ஃபர்தரா என்ன பண்ணணும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க, நல்லாவே தெரியும். ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் -15 வரும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இங்க டிவைட்ல ஒய் இருக்கனால அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல் 1 by ஒய்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த டெல்லில் இந்த ஒய்யோடைய காலம் தட் மீன்ஸ் செகண்ட் காலத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய 1 and 1 இந்த இடத்துல வரக்கூடிய 2 and இந்த இடத்துல இந்த -1 கரெக்டாக வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல இந்த செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்போ இங்க பாருங்க 1 2 -1 இதே என்ன பண்ண போறேன் பை ரோ 1 வச்சு நான் என்ன பண்ண போறேன் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து உனக்கு ஈஸியா வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியும். ஆன்சர் வந்து -5 வரும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது இசட். அப்போ del 1 by இசட் நான் கண்டுபிடிக்க போறேன். del 1 by இசட்னா இந்த தேர்ட் காலத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 2 -1 என்ன பண்ண போறேன் இன்புட் பண்ண போறேன். பாருங்க இந்த 1 2 நான் -1 என்ன பண்ணி இன்புட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம ரோ 1 வச்சு என்ன பண்ண போறேன் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் -5 வருது. ஸோ del 1 by x del 1 by y del 1 by z கண்டுபிடிச்சாச்சு. பை த கிரேமர் ரூல் படி நான் கண்டுபிடிக்க போறது என்னது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது x தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்க என்ன பண்ணணும் இங்க x 1 by x இருக்கனால பை கிரேமர் ரூல் 1 by x is equal to del 1 by x divided by del. சரிங்களா? வெறுமனே x போடக்கூடாது, 1 by x is equal to del 1 by x divided by del போடணும். அப்போ del 1 by x னா ஆன்சர் வந்து -15 டிவைட் பை இங்க ஒரு ஆன்சர் -15 get cancel answer 1. அப்ப இது ரெசிபிளா மாதிரி எக்ஸாம் ஆயிரும். அப்ப x உடைய ஆன்சர் 1. அடுத்து என்ன பண்ணணும் del 1 by y equal to 1 by y equal del 1 by y divided by del. அப்போ del 1 by y வந்து -5 divided by -15 ரெண்டுமே கேன்சல் 1 by 3. இது ரெசிபிளா மாதிரி y equal ஆன்சர் நமக்கு வந்து 3 வரும். அடுத்து 1 by z equal to del 1 by z divided by del -5 divided by -15 ஆன்சர் 1 by 3 z equal ஆன்சர் நமக்கு 3 வந்துரும். That's